பயிற்சி 8.3ல் 9வது சம். ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் அப்பையிலிருந்து ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்பந்து வெள்ளை நிறமாக இருக்க ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் கருப்பு அல்லது சிவப்பு நிறமாக, தேர்ட் ஒன் வெள்ளையாக இல்லாமல், ஃபோர்த் ஒன் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஃபர்ஸ்ட் அந்த பையில் இருக்கக்கூடிய மொத்த பந்தோட எண்ணிக்கை என்னன்னு கூறுவெளி கண்டுபிடிச்சுக்கணும். S 5 சிவப்பு பந்து, 6 வெள்ளை பந்து, 7 பச்சை பந்து, 8 கருப்பு பந்து. மொத்தத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 26. கொஸ்டினில் அதுக்கடுத்து ஒவ்வொரு ரோம்லெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு A1 ஏங்குது ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளை நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்காங்க. அப்போது ஏ என்பது வெள்ளை நிற பந்துக்கான நிகழ்ச்சி என்க. வெள்ளை நிற பந்து எத்தனை இருக்கு? 6. இப்போ நிகழ்தகவு அப்படின்னா B of A = N of A by N of S. 6/26. 6 3 6 2 6 1 2 3 3/13. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து என்னன்னா B என்பது கருப்பு அல்லது சிவப்பு பந்துக்கான நிகழ்ச்சி என்க. அப்போ N of Bயில் கருப்பு பந்து சிவப்பு பந்தும் சேர்ந்து கருப்பு பந்து எவ்வளோ இருக்குது? 8. சிவப்பு பந்து எவ்வளோ இருக்குது? 5. மொத்தம் எவ்வளோ பந்து இருக்குது? அப்போது 13 பந்து இருக்குது. இப்போ B of B = N of B by N of S. 13/26. 1 13 13, 2 13 26, 1/2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். B என்பது வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சி என்க. வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான நிகழ்ச்சி அப்படின்னா மொத்த பந்து எவ்வளோ பந்து? 26. அந்த 26லேருந்து வெள்ளை நிற பந்தை கழிச்சிருவோம். வெள்ளை நிற பந்து எவ்வளவு? 6 கழிச்சா அப்போ மீதி பால் எவ்வளோ இருக்கும்? 20 பால். வெள்ளை நிற பந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பந்து வந்து வெள்ளை நிற பந்தாக இல்லாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு அப்படிங்கும்போது வெள்ளை நிற பந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான நிகழ்ச்சி வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? 20. அப்போ B of C = N of C by N of S. 20/26. 1 2 0 1 2 3 2 6 10/13. D என்பது வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருக்கும் நிகழ்ச்சி என்க. வெள்ளையும் கருப்பும் இல்லாமல் அப்போ மீதி 2 இருக்கக்கூடியது என்னது? சிவப்பும் பச்சையும். அப்போ N of Dங்கிறது என்னது? 5ம் 7ம். சிவப்பு நிற பந்தும் பச்சை நிற பந்தும் வெள்ளையும் கருப்பு இல்லாமல் இருக்கணும். அது போக மீதி என்ன இருக்குது? பச்சையும் சிவப்பும். 5 7 12. இப்போ B of D = N of D by N of S. 12/26. 6 2 12, 13 2 26, 6/13.